Hi friends, welcome to Cognitive Edupoint. In the video, we will particle in a cubic box model. In this video, particle in a one-dimensional box. There is one dimension, x direction, particle move. In reality, atoms, molecules, conjugated molecules, reality molecule one dimension, three dimension consider. இப்போ 3 dimension ஆகும்போது ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் it is possible to move around. அப்போ பொசிஷனை மென்ஷன் பண்ணா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல we have to mention x y z மூணையுமே மென்ஷன் பண்ணாதான் பண்ண முடியும். சோ அந்த கேஸ்ல நம்ம ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுல கியூபிக் பாக்ஸ் மாடல். அப்போ ஃபர்ஸ்ட் x டைரக்ஷன்ல லெந்த் 0 ல இருந்து l வரைக்கும் lx. அதே மாதிரி y டைரக்ஷன்ல லெந்த் ஆஃப் தி பாக்ஸ் இஸ் ly 0 ல இருந்து ly. z டைரக்ஷன்ல பாக்ஸோட லெந்த் lz. எல்லாமே இது ஒரு கியூபிக் பாக்ஸ்ன்றதனால டோட்டல் லெந்த் இட் இஸ் சேம். எல்லாமே சேம்ன்றதனால l ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ கியூபிக் பாக்ஸ் ஆஃப் லெந்த் அல்லது சைடு a அப்படின்றத ஒரு சைடோட லெந்த் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் l ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ lx ly lz மேக்ஸிமம் லெந்த் 0 ல இருந்து தட் வில் பி ஈக்குவல் கியூபிக் பாக்ஸ் ஆகும்போது. அப்போ இதில் பார்ட்டிகிள் இஸ் ஃப்ரீ டு மூவ் அரவுண்ட். அப்போ அதனுடைய பொசிஷனை பொறுத்து எனர்ஜி எப்படி மாறுது அதை ட்ரீட் பண்ணுறது தான் பார்ட்டிகிள் இன் கியூபிக் பாக்ஸ் மாடல். சப்போஸ் லென்த்ஸ் வேரி ஆச்சு, டிஃப்ரெண்ட் லென்த்ஸ்னால் ஒரு டைரெக்ஷனில் மட்டும் லென்த்தை வேரி பண்ணோம்னா இட் வில் பி ரெக்டாங்குலர் பாக்ஸ், சர்க்குலர் பாத்தில் கொடுத்தோம்னா ஸ்பெரிக்கல் பாக்ஸ், அது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியும். பட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் பார்ட்டிகிள் இன் கியூபிக் பாக்ஸ். நம்ம சிலபஸில் இருக்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்போது ஏற்கனவே சொன்ன போல் லென்த் ஆஃப் த பாக்ஸ் இன் த ஆல் டைரக்ஷன்ஸ் இஸ் சேம். அதனால் லென்த் வந்து எல்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இண்டிவிஜுவல் டைரக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணும்போது lx ly lz வேரி ஆச்சுன்னா நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு எப்படி 1D பாக்ஸில் சொன்னோமோ இன்சைடு த பாக்ஸ் பார்ட்டிகிளுக்கு உள்ள பார்ட்டிகிள் பாக்ஸுக்குள்ளே இருக்கும்போது அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன எடுத்துக்கிறோம் 0. பாக்ஸுக்கு வெளியில் போகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்ஃபினிட்டி எடுத்துக்கிறோம். ஸோ அட் த வால் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் அவுட் சைட் த பாக்ஸ் பார்ட்டிகிளை நம்மளால் பார்க்க முடியாது. வித்தின் த பாக்ஸ் மட்டும்தான் பார்ட்டிகிள் இருக்கும். அப்போ அதனுடைய எனர்ஜி கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன இருக்கும்? ஒன்லி கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி பார்ட்டிகிள் நான் 1D பாக்ஸில் ஒரு டைமென்ஷனுக்கு மட்டும் கொடுத்துருப்போம். h²/8π²m ∂2/x² மைனஸ் இது மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். இது 1D பாக்ஸில். இங்கே 3D பாக்ஸ்ன்றதுனால we have to incorporate all the directions, y டைரக்ஷனையும் z டைரக்ஷனையும். அப்போ ∇² ஆப்ரேட்டர் வரும் -h²/8π²m ∇² psi in all directions. 1D பாக்ஸில் பார்க்கும்போது x மட்டும் பார்த்துருப்போம். 3D பாக்ஸ் ஆகும்போது x y z. the operation results in the eigenvalue E, energy and function back. ஸோ இதுதான் வந்து ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் ஃபார் அ பார்ட்டிகிள் இன் அ கியூபிக் பாக்ஸ். பார்ட்டிகிள் இன் அ கியூபிக் பாக்ஸ் ஆஃப் லென்த்து எல். இப்போ அதனுடைய இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத முடியும். ஸோ இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போய்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா we will get the ∂2/∂x² plus ∂2/∂y² plus ∂2/∂z² which is ∇² operator psi plus இந்த constant 8π²m divided by h² into E psi equal to 0. So these two are the Schrodinger equations for the particle in a cubic box. அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் என்ன? psi wave function. அந்த wave function நம்ம இந்த ஆப்ரேட்டர் லீனியர் ஆப்ரேட்டர்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ wave function will be a product of individual components. ஒன்னோட ஒன்று தொடர்பில்லாத individual components-ஆக தான் இருக்கும். ஸோ wave function will be a product of x component, y component and z component. ஸோ இதை மட்டும் பார்த்தோம்னா 1D பாக்ஸோடைய x டைரக்ஷன், 1D பாக்ஸோடைய z டைரக்ஷன், 1D பாக்ஸோடைய y and so on எல்லா டைரக்ஷனையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது என்னது? ஹோல் 3 dimensions. அது இதனுடைய சொல்யூஷனாக இருக்க போகுது. ஸோ இண்டிவிஜுவல் அப்போ நம்ம இது ஒரு லீனியர் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டோம். இதை மட்டும் பர்ஃபார்ம் பண்ணோம்னா இது மேலே பர்ஃபார்ம் பண்ணலாம், இதை எடுத்துகிட்டு போய் இது மேலே பர்ஃபார்ம் பண்ணலாம். இண்டிவிஜுவலி we can perform and then get the results, sum it up. அதை நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட்டு சேமாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ∂2 psi divided by ∂x² நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா psi is a function of y and z, x y z. ஏற்கனவே சொன்னது போல் இது ரெண்டும் கான்ஸ்டன்ட்ஸ், இது மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் divided by ∂x². Similarly y² ஆகும்போது
xும் zும் கான்ஸ்டன்ட்ஸ் dou y ஸ்கொயர் டிவைடட் பை dou y ஸ்கொயர். இசட்டுக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். அப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணி நம்ம சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவல் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ். ஸோ டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் will be a product of individual components. X component என்ன, Y component என்ன, Z component என்ன. ஸோ ஓவராலாக நம்ம இதை பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த 1D பாக்ஸ். X டைரக்ஷனில் மட்டும் 1 dimensional எக்ஸ்பிரஷன் எழுதலாம். ஸோ வேவ் ஃபங்க்ஷன் இன் X டைரக்ஷன் will be equal to நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் √2 by LX. பாக்ஸ் ஆஃப் லென்த்தோட LX டைரக்ஷனில் லென்த் எவ்வளோ, sin nx pi x divided by LX. அதே போல் y டைரக்ஷன் y of y is equal to √2 by Ly square root sin ny pi y divided by Ly. அதே போல் z டைரக்ஷனில் square root of 2 by Lz sin nz pi z divided by Lz. இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ். இப்போ இதனுடைய ப்ராடக்ட் எழுதணும்னா நமக்கு டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஸோ எல்லாமே முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தனோம்னா √8 divided by, ஸோ இது எல்லாமே ஃபார் அ பாக்ஸ் ஆஃப் ஃபுல் லென்த் எவ்வளவோ அதுதான். அதனால் இதை மட்டும் நம்ம என்ன எழுதிக்கலாம், எல்னு எடுத்துக்கலாம். ஸோ L into L cube sin of n x pi x divided by Lx sin of n y pi y divided by Ly again sin of n z pi z divided by Lz. ஸோ ஃபுல் லென்த்துக்கு கால்குலேட் பண்ணும்போது Lx, Ly, Lz எல்லாமே ஈக்குவல் தான். ஒரு பர்டிகுலர் லென்த்தில் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இட் வில் வேரி அக்கார்டிங்லி. ஸோ psi total wave function will be equal to root of 8 by L cube sin pi x component, y component, z component மூணுடைய ப்ராடக்ட். அண்ட் இஃப் we operate this expression with அந்த வேவ் ஃபங்க்ஷனோட ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எனர்ஜி வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்ட்டிகுலர் பாக்ஸில் ஆப்ரேட்டரையும் ஃபங்க்ஷனையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா வில் கெட் த ஸ்ட்ராடிங்கர் ஈக்குவேஷன் அண்ட் சொல்யூஷன்ஸ் அல்லது ஐகன் வேல்யூஸ் ஆர் த எனர்ஜி வேல்யூஸ். அப்போது வேவ் ஃபங்க்ஷன் இது தான். ஃபுல் ஆகும்போது Lx ஈக்குவல் டு L, அதனால் எல்லாத்தையுமே ஈக்குவலாக எடுத்துருக்கும் கியூபிக் பாக்ஸ்ன்றதுனால. ஸோ வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 divided by L cube sin nx pi x divided by L sin ny pi y divided by L sin nz pi z divided by L. ஏற்கனவே இது ஒரு மாதிரியான மாடலில் நம்ம ஆப்ரேட்டர் கான்செப்டில் ஐகன் வேல்யூ கான்செப்டை ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கோம். இப்படி வரும்போது என்ன ஆகும், ஐகன் வேல்யூஸ் இந்த கான்ஸ்டன்ட்டும் முன்னாடி இருக்கிறதும் அப்படியே மல்டிப்ளை ஆகி நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதுதான் வந்து இண்டிவிஜுவலி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டோ ஸ்கொயருக்கு ஒர்க் அவுட் பண்ணோம்னா எக்ஸ் மட்டும் வரும். அதே போல் ஒய்க்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒய் மட்டும் வரும். இசட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது இசட் மட்டும் வரும். எல்லா கான்ஸ்டன்ட்ஸையும் வெளியில் எடுத்தோம்னா ஸோ ஆப்ரேஷன் ஐகன் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் காம்பனண்ட், ஒய் காம்பனண்ட் அண்ட் இசட் காம்பனண்ட். இப்போது பார்ட்டிகுலர் 1D பாக்ஸில் நம்ம இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது என்னவோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது. n x ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைடட் பை 8 ml ஸ்கொயர் ப்ளஸ் n y ஸ்கொயர் h square divided by 8 ml square, again n z square h square divided by 8 ml square. Constant terms எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டோம்னா n square x n y square plus n z square multiplied by h square into 8 ml square for x, y, z eigen values or solutions of the Schrodinger equation energy expressions, where n
x, ny, nz can be 1, 2, 3 and so on. Different energy levels are quantum numbers. இங்கேயும் n cannot be equal to 0. n 0 நீங்கள் substitute பண்ணிங்கன்னா total wave function 0 ஆகிடும். So n cannot be equal to 0. If you substitute n equal to 0 in 1D box or 3D box, the result will be wave function 0 ஆகிடும். அதனால் அந்த wave function acceptable கிடையாது. ஸோ இங்கே 1 or 2 தான் இருக்கணும். இப்போ 1 substitute பண்ணோம்னா 1 square plus 1 square plus 1 square. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெவல் 1 1 1 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம்னா ஈயோட வேல்யூ will be equal to 1 square plus 1 square plus 1 square will be equal to 3h square divided by 8 ml square. இதுதான் ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல் அல்லது லோவஸ்ட் எனர்ஜி லெவல். ஸோ 0 சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாதுன்றதுனால இதுக்கு அடுத்த லெவல் we can substitute different values for x, y, z and then get the different energy level. Suppose 1 1 2 substitute பண்ணோம்னா we will get the value of 1 square plus 1 square plus 2 square. Substitute பண்ணோம்னா 2 square ன்றது 4, இதை ஆட் பண்ணோம்னா 6h square divided by 8 ml square. இது 1, 1, 2க்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். 1, 2, 1க்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். 2, 1, 1க்கும் இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃபரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வித் த சேம் எனர்ஜி லெவல். ஸோ ஒரு ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன்ஸுடைய சொல்யூஷன் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம்னா E111 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 3h square divided by 8 ml square 1 1 2 1 2 1 2 1 1 இதை சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி லெவல் செகண்ட் எனர்ஜி லெவல் which will be equal to 6h square divided by 8 ml square. அதுக்கு அடுத்தது E is equal to 1, 1 2, 2 1, 2, 1, 2 2, 2, 1 இதை எந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி வேல்யூ என்ன? 1 square plus 2 square plus 2 square அல்லது 2 square plus 1 square plus 2 square. எப்படி ஆட் பண்ணாலும் 4 4 8 plus 9 9h square divided by 8 ml square. இது தேர்ட் எனர்ஜி லெவல். ஸோ இதற்கு அடுத்த எனர்ஜி லெவல் டோட்டல் வேல்யூ நமக்கு கிடைக்கிறதுன்னு செக் பண்ணோம்னா E 1, 1, 3 அல்லது 1, 3, 1 ஆர் 3, 1, 1. இந்த எந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா 1 square plus 1 square 2 plus 3 square வந்து 9 எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 11h square divided by 8 ml square அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்த பாசிபிள் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தோம்னா 2, 2, 2 which is 12h square divided by 8 ml square. ஸோ இது மாதிரி எனர்ஜி லெவல்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இதுக்கு அடுத்த பாசிபிள் எனர்ஜி லெவல் 1, 2, 3. ஸோ இதனுடைய வேல்யூ 1 square plus 2 square plus 3 square 1 plus 4 அப்போ 5 plus 9 14h square divided by 8 ml square. அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வேல்யூஸை மாற்றி மாற்றி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் எனர்ஜி லெவல்ஸ் ப்ரெசென்ட் இன் த பார்ட்டிகிள் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். இப்போ லோவஸ்ட் எனர்ஜி இது தான். இந்த டிஃபரன்ஸ் தான் கால்டு 0 point எனர்ஜி. 0 point எனர்ஜி 0 point எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள் இன் பாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா யூ ஹவ் டு என்டர் திஸ் வேல்யூ 3h square divided by 8 ml square. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 levels. ஏதாவது 2 லெவலை கேட்பாங்க. ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கோ அல்லது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கோ கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இது ஃபஸ்ட்டு லெவல், இது செகண்ட் லெவல், இது தேர்டு லெவல். ஃபஸ்ட்டு 2 லெவலுக்கு கேட்டாங்கன்னா ஸோ E2 minus E1 will be equal to இந்த டிஃபரன்ஸை நீங்கள் எழுதணும் 3h square divided by 8 ml square. இது மாதிரி தான் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணோம். ஏற்கனவே இந்த வேல்யூஸ் ஃபார் 1 ஆங்ஸ்ட்ராம் எலக்ட்ரானாக இருந்தால் நம்ம எவ்வளோன்றதை சால்வ் பண்ணி 1D பாக்ஸில் காட்டியிருக்கோம். அந்த வேல்யூவை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதலாம். எனர்ஜிஸ் ஆஃப் வேரியஸ் லெவல்ஸ் பார்த்தோம். சொல்யூஷன்ஸை பார்க்கும்போதே நமக்கு தெரிகிற வேல்யூ என்ன, ஒவ்வொரு எனர்ஜி லெவல்லையும் வித்தியாசப்படுறது ஒன்லி பேஸ்ட் ஆன் த குவாண்டம் நம்பர் n வேல்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் nx, ny, nz பொறுத்து தான் மாறுது. ஸோ இப்போ அதுதான் Enx will be equal to x square plus ny square plus nz square and h square divided by 8 ml square. ஸோ இந்த வேல்யூ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஃபார் அ கிவன் சிஸ்டம். இது மட்டும்தான் மாறப்போகுது டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணி போட்டு காட்டினோம்னா ஃபார் அன் எலக்ட்ரான்
in a cubic box of length 1 angstrom. அப்படி வரும்போது சொல்யூஷன் எப்படி இருக்கும்? ஏற்கனவே போட்ட காட்டின வேல்யூ தான். ஸோ nx square plus y square plus z square into 0.59 into 10 power minus 17 joule. எலக்ட்ரான் வோல்ட் ஆகும்போது 38 எலக்ட்ரான் வோல்ட். கேட்டாங்கன்னா என்ன லெவல் கேட்குறாங்களோ அதுக்கான n வேல்யூவை மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. n will be equal to nx plus ny plus nz. n ஸ்கொயர் வரும். அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர். இதை கண்டுபிடிச்சி நீங்கள் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணால் அந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்ட்டிகுலர் 1D பாக்ஸில் டீஜெனரசி. டீஜெனரசின்னா ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம். ஃபார் அ கிவன் வேல்யூ இந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணோம்னா E1 1 2 x டைரக்ஷனில் 1 y டைரக்ஷனில் 1 z டைரக்ஷனில் 2 கிடைக்கிற வேல்யூ 6h ஸ்கொயர் டிவைட் பை 8ml ஸ்கொயர். சப்போஸ் எக்ஸில் 1 ஒயில் 2 இசட்டில் 3 சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா அப்போவும் வேல்யூ என்ன வருது? 6h ஸ்கொயர் டிவைட் பை 8ml ஸ்கொயர். அதே போல் எக்ஸ் 2 ஒய் 1 இசட் 1 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா we will get the energy value same. ஃபார் வேவ் ஃபங்க்ஷனாக எழுதும்போது எப்படி எழுதணும்? √8 டிவைட் பை L கியூப் sin nx πx divided by L sin ny πy divided by L sin nz πz divided by L. ஸோ ஒவ்வொரு n வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போதும் இங்கே 1 1 2 சப்ஸ்டிடியூட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 6h ஸ்கொயர் டிவைட் பை ml ஸ்கொயர். இங்கே மறுபடியும் இன்னொரு வேவ் ஃபங்க்ஷன் psi 1 1 2 அதுக்கான கிடைச்ச வேவ் ஃபங்க்ஷன். அதே போல் psi 1 2 1 கிடைக்கிற வேவ் ஃபங்க்ஷன் இங்கே nxக்கு பதிலாக 1 nyக்கு பதிலாக 2 nzக்கு பதிலாக 1. அதே போல் psi 2 1 1 கிடைக்கிற வேல்யூ 2 1 1. ஸோ இது மூணுமே டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ். மூணுமே டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் எனர்ஜி வேல்யூ என்ன? ஈக்குவல் டு 6h ஸ்கொயர் டிவைட் பை 8ml ஸ்கொயர். கான்ஸ்டன்ஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா சிமிலர் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு பேர் தான் டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வித் அ சேம் எனர்ஜி வேல்யூ. தே ஆர் கால்டு டீஜெனரேட் ஸ்டேட்ஸ். தே ஆர் கால்டு டீஜெனரேட். பொசிஷன் வேறு வேறு ஆனால் எனர்ஜி சேம். பொசிஷன் வேறு வேறு எனர்ஜி சேமாக இருக்கிறது. தட் இஸ் கால்டு டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வித் த சேம் எனர்ஜி வேல்யூ. தே ஆர் கால்டு டீஜெனரேட் ஸ்டேட்ஸ். They are called degenerate states. அப்போ psi 1 1 2 and psi 1 2 1 and psi 2 1 1. These three are called degenerate states. ஸோ பார்ட்டிகுலர் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் ஒவ்வொரு லெவலுக்கும் டீஜெனரசி ரொம்ப முக்கியம். டீஜெனரேட் ஸ்டேட்ஸ்னால் டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ். ஒரே சீரீஸ் ஆஃப் பில்டிங்ஸ் இருக்குது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கலாம், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கலாம், தேர்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரியான பில்டிங்ஸு. பில்டிங் 1ல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதும் பில்டிங் 2ல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதும் சேம் தான். எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க. எனர்ஜி சேம். ஆனால் பொசிஷன் வேறு வேறு. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். வெவ்வேறு பில்டிங்கில் இருந்தாலும் சேம் எனர்ஜியாக இருந்தால் தே ஆர் கால்டு டீஜெனரேட் ஸ்டேட்ஸ். இந்த டிஆர்பி கியூபிக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா ஒவ்வொரு எனர்ஜி லெவலுடைய டீஜெனரசி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவலுடைய டீஜெனரசி என்ன அப்படின்னு கேட்பாங்க. கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியோட டீஜெனரசி இங்கே செக் பண்ணோம்னா ஒரே ஒரு பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் எழுத முடியும். எல்லாமே 1 1 1 தான் இருக்க முடியும். டிஃப்ரெண்ட் லெவலில் எழுத முடியாது. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டோடைய டீஜெனரசி 1 நான் டீஜெனரேட். 1ன்னு போட்டோம்னா நான் டீஜெனரேட். சப்போஸ் செகண்ட் லெவலுக்கு கேட்குறாங்க. இப்போ எத்தனை பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கோம்? 3 டிஃப்ரெண்ட் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 3 விதமாக எழுதினாலும் சேம் எனர்ஜி தான் கிடைக்கும். அப்போ இதை எத்தனை எழுதலாம்? ட்ரிப்ளி டீஜெனரேட் அல்லது டீஜெனரசி ஆஃப் 3. ட்ரிப்ளி டீஜெனரேட். அடுத்தது 9 தேர்ட் லெவல் 2 1 2 அல்லது 1 2 2 அல்லது 2 2 1. இது மாதிரியான டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? இதுக்கும் 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ட்ரிப்ளி டீஜெனரேட். அடுத்தது 4th லெவல். அங்கேயும் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? 3 பாசிபிலிட்டிஸ் ஆர் ட்ரிப்ளி டீஜெனரேட். 5th 2 2 2ன்னு இருக்குது. ஸோ வேல்யூ என்ன? 12h ஸ்கொயர் டிவைடட் பை 8ml ஸ்கொயர். இதுக்கான பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் ஒன்லி 1. அப்போது நான் டீஜெனரேட். கிரவுண்ட் ஸ்டேட்டும் 2 2 2 வரக்கூடிய 1
இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து லெவல்னு கேட்கலாம், அல்லது ஃபோர்த்து எக்ஸைட்டட் ஸ்டேட்னு கேட்கலாம். அப்படி கேட்டாலும் இதுதான் வேல்யூ. அதுக்கு அடுத்தது 1 2 3. ஸோ இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா 6 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸாக நம்மளால் எழுத முடியும். 6 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். அதனால் இது வந்து 6-fold degenerate. 6-fold degenerate. இப்போ டீஜெனரசியோட ஒரு குவிக் சம்மரி, வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு, அடிக்கடி கொஷின் இதில் தான் கேட்பாங்க. இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸோடைய எனர்ஜி லெவலை கொடுத்து கேட்கலாம், அல்லது எனர்ஜி வேல்யூவை கொடுத்து கேட்கலாம், அல்லது இந்த முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் ஈன்னு எடுத்துக்கிட்டு ப்ரீவியஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் கான்ஸ்டன்ட் இருக்குங்களா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸோடைய சம், அதை வச்சும் கொஷினாக கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா இப்படி எழுதுறது. அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் 0 பாயிண்ட் எனர்ஜிக்கு என்னென்னு பார்த்தோம் ஆல்ரெடி, psi11 அல்லது E11, அதோடைய வேல்யூ 3h². டிஃப்ரெண்ட் பாசிபிள் குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் 1, 1, 1. ஸோ ஒரே ஒரு பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் தான். அப்போ அதனுடைய டீஜெனரசி 1 ஆர் நான் டீஜெனரேட். வேறு எந்த ஈக்குவலண்ட் எனர்ஜி லெவல்ஸும் கிடையாது. செகண்ட் எனர்ஜி லெவல் அல்லது ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இது வந்து ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் எனர்ஜி, இது வந்து செகண்ட் எனர்ஜி லெவல் ஆர் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இதனுடைய டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 6 வரணும்னா 1² + 1² + 2², அப்போ 6. ஸோ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 1, 1, 1, 1, 1, 2, 1, 2, 1, 2, 1, 1. ஸோ எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் வருது? 3 டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்போது டீஜெனரசி 3 ஆர் ட்ரிப்ளி டீஜெனரேட். அதே போல தான் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அல்லது தேர்ட் எனர்ஜி லெவல். பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் 1, 2, 2, 2, 1, 2, 2, 2, 1. இதுவும் 3 ஆர் ட்ரிப்ளி டீஜெனரேட். அடுத்த லெவல் 11 வர்றது. ஸோ 1, 1, 3 அது மாதிரி அதுவும் அதனுடைய டீஜெனரசி 3 ஆர் ட்ரிப்ளி degenerate. Next energy level 12 வரணும்னா 2, 2, 2 தான் ஒரே பாசிபிலிட்டி. ஸோ இட் இஸ் நான் டீஜெனரேட். நோ டீஜெனரசி, சிங்லி டீஜெனரேட். அதுக்கடுத்தது 14க்கு டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி சொன்னோம். அது 6-fold degenerate ஆர் 6-fold degenerate. அதனுடைய டீஜெனரசி 6-fold அல்லது 6-fold. அடுத்தது 17 வரக்கூடிய பாசிபிலிட்டி, அதனுடைய டீஜெனரசி 3 அல்லது ட்ரிப்ளி டீஜெனரேட். இது மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் கேட்கலாம். இதுக்கு அப்புறமும் நம்மளை கொஷனில் கேட்கலாம். டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 21 அந்த மாதிரி மாற்றி கொடுக்கலாம். மினிமம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ஸோ ஆன். போன தடவை கொஷனில் என்ன கேட்டாங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஈன்னு எடுத்துக்கிட்டாங்க. 3E and 9E and 14E. இதனுடைய டீஜெனரசிஸை மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதனுடைய டீஜெனரசி நான் டீஜெனரேட், இதனுடைய டீஜெனரேட்ஸ் 3-fold அல்லது ட்ரிப்ளி, இதனுடைய டீஜெனரசி 6-fold. ஸோ இப்படி கொஷனில் கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ ஒன்று கொஷினில் டீஜெனரசி கேட்பாங்க, இல்லை எக்ஸாக்டாக ஒரு லெவலை கொடுத்துட்டு எனர்ஜி லெவல் 17h², 8ml², டீஜெனரசி என்ன அப்படின்னு கொஷனில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் எதை எழுதணும்? 3-fold டீஜெனரேட்னு எழுதணும். 14h², 8ml² தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது 6-fold டீஜெனரசி. அடுத்தது 3h²ம் 12h² சிங்லி டீஜெனரேட் அல்லது நான் டீஜெனரேட் ஸ்டேட்ஸ். இதுதான் கொஷனில் அடிக்கடி கேட்குற ஒரு டாபிக். அடுத்த கொஷின் கேட்டாங்கன்னா ஏதாவது 2 எனர்ஜி லெவலுக்குரிய டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. டிஃப்ரென்ஸை இதே மாதிரி எக்ஸ்பிரஷன்லேயே கேட்கலாம் அல்லது வேல்யூ கேட்கலாம். வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த கான்ஸ்டன்ஸோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 லெவலுக்கான டிஃப்ரென்ஸு 3h² / 8ml². செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு கேட்டாங்கன்னா 6 வரும். ஸோ அக்கார்டிங்லி நம்ம ஆன்சர் பண்ணணும். என்ன லெவல் கேட்குறாங்களோ அதுலேருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதணும். ஸோ போன டிஆர்பி 2019 பொறுத்த வரைக்கும் பார்ட்டிகுலர் இன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எனர்ஜி கால்குலேஷன் கேட்டிருந்தாங்க, ஒரு ப்ராபபிலிட்டி கேட்டிருந்தாங்க, ஒரு டீஜெனரசி கேட்டிருந்தாங்க. மொத்தம் 3 கொஷின் ஒரே சிம்பிள் டாப்பிக்லேருந்து கேட்டிருந்தாங்க.
எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றது உங்களுக்கு எது புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே பெருசாக அதுலேருந்து கொஷின்ஸ் வர்றதில்ல. நம்ம இந்த டாபிக்ஸை கிளியராக வேவ் ஃபங்க்ஷன் என்ன, ஆப்பரேட்டர் என்ன, ரெண்டையும் சேர்த்து எழுதுகிற ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் என்ன, வேவ் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஐகன் வேல்யூஸ் என்னென்ன, E is equal to என்ன, NH²/8ml², அதை சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்னென்ன வருது. 1D பாக்ஸ் ஆகும்போது ப்ராபபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட், நான் டிஜெனரேட் ஸ்டேட்ஸ். 3D பாக்ஸ் ஆகும்போது இட் இஸ் அ டீஜெனரசி ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. அப்போ டீஜெனரசியை நம்ம பார்க்கணும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் நோட்ஸ் கிடையாது, நோடல் பிளேன்ஸ் தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் லெவலில் நம்பர் ஆஃப் நோட்ஸ்ன்றது இங்கே வராது. 1D பாக்ஸ் ஆகும்போது n-1 நோட்ஸ் இருக்கும், இங்கே நோடல் பிளேன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்ட்டிகல்னா 3D பாக்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.